வணக்கம். வியாழக்கிழமை ஜூலை மாதம் 9ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆனி மாதம் 25ஆம் தேதி. இன்று காலை 11 மணி 26 வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி. எனவே இன்றைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பரணி அப்படிங்கிறது தான் பிரதானம். ஏன்னா காலையில் 11:26க்கு ஆரம்பித்து நாள் முழுவதும் நாளை அதிகாலை வரை பரணி இருக்கிறது. எனவே இன்றைய நட்சத்திரம் பரணி. திதி தேய்பிறை தசமி, 10ஆம் பிறை, தேய்பிறையிலே வருகின்ற தசமி. யோகம் அமிர்த சித்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். நாளை பிற்பகல் 3:45 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது கன்னி ராசிக்கு. இன்று முழுவதும் கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைய தினம் கிருத்திகை விரதம், முருகன் வழிபாட்டுக்குரிய நாள் கிருத்திகை நாளைய தினம். திதி இன்னைக்கு தசமி, நாளைக்கு ஏகாதசி. நாளைக்கு விரதம் இருந்தால் டபுள் புண்ணியம். ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியம், கிருத்திகை முருகன் விரதம் இருந்த புண்ணியம். கார்த்திகை விரதமும் ஏகாதசி விரதமும் சேர்ந்து வருகிறது நாளைய தினம். இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை, மதியம் 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தெற்கு நோக்கி வணங்கக்கூடாது என்று உங்கள் நிகழ்ச்சியிலே நீங்கள் சொன்னீர்கள். ஒரு சில கோயில்களிலே சன்னதி வடக்கு பார்த்து இருப்பதால் தெற்கு பார்த்து வணங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சாமி தரிசனம் பண்ணும்போது தெற்கு பார்த்து கும்பிடலாங்க, கையெடுத்து கும்பிடலாம், வணங்கலாம். சாமி சன்னதி வடக்கு பார்த்துருக்குன்னா அப்போ நம்ம தெற்கு பார்த்து தான் அந்த சாமியை கும்பிடுவோம். கோவிலை சுற்றி விட்டு வெளியே வந்து விழுந்து நெடுஞ்சான் கிடையாக உடல் முழுவதும் தரையிலே படும்படி நாம் நமஸ்காரம் செய்கிறோமே, அதுதான் தெற்கு பார்த்து பண்ணக்கூடாது. தெற்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. நமஸ்காரம்னா விழுந்து வணங்குவது, கீழே விழுந்து வணங்குறது தான் நமஸ்காரம்னு பேர். கட்டவரல்லேருந்து நெத்தி வரைக்கும் தரையில் படுற மாதிரி விழுந்து வணங்குவது, அது தெற்க பார்த்து பண்ணக்கூடாது. கோவிலில் சன்னதியே வடக்க பார்த்து இருக்கே, அப்போ நாங்கள் தெற்க பார்த்து தானே கும்பிட முடியும் அப்படின்னா கும்பிட்டு தான் ஆகணும். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆமாம், 4 புறமும் தான் சன்னதி இருக்கும். ஒரு சிவன் கோயிலில் போகிறோம், மூலவர் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வரும்போது முதல்ல பிள்ளையார் இருப்பார், அடுத்தது தட்சிணாமூர்த்தி, அது பக்கம் பின்பக்கம் லிங்கோத்பவர், அப்படியே பிரதட்சணமாக வந்தால் பிரம்மா சன்னதி இருக்கும், அதுக்கு அடுத்தது துர்கை சன்னதி இருக்கும். அதையெல்லாம் சுற்றிட்டு வந்தால் தான் பிரதட்சணமாகும். அப்போ 4 புறமும் சன்னதி இருக்கிறது. ஈஸ்வரன் கிழக்க பார்த்து இருந்தால் தெற்க பார்த்து தான் பிள்ளையார் சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி வரும். தட்சிணாமூர்த்தி எப்போவுமே தெற்க பார்த்து தான் இருப்பார். அவருக்கு பேர் தென்திசை நோக்கிய குரு பகவான்னு பேர். அதனால் தெற்கு பார்த்து சன்னதி இருந்தால் வணங்கலாம், தெற்கு பார்த்து விழுந்து வணங்கக்கூடாது. திருச்சி மாவட்டம் சே அன்பு மதியழகன், கொப்பம்பட்டி. திருச்சி மாவட்டம் கொப்பம்பட்டியிலிருந்து அன்பு மதியழகன். 1970களில் மாணவர்களாக இருந்தவர்கள் அன்று முதல் அன்றும் இன்றும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் எளிமையான தமிழ்நடை சொற்பொழிவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு யாராவது அவ்வாறு தமிழிலே சொற்பொழிவாற்றியிருக்கிறார்களா? அதே காலகட்டத்தில் அல்லது அதற்கு முன்போ எளிமையான தமிழில் முருகனின் பெருமையை பாடிய வேறு யாரேனும் இருக்கிறார்களா? கூறவும். நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய பேர். உங்களுக்கு வாரியார் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. வாரியார் சுவாமிகள் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியாளர். எல்லாரையும் கதை கேட்க வச்சார், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசினார். அதுதான் அவருடைய வெற்றி. ஆனால் அதற்கு முன்பும் அது போன்ற தமிழிலே முருகனின் பெருமைகளை எடுத்து கூறியவர்கள் ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த கதா காலட்சேபம் என்பது இன்றைக்கு நேற்றைக்கு உருவானதல்ல. ஆன்மீக சொற்பொழிவு, கதா காலட்சேபம் இதெல்லாம் காலமாக நூற்றாண்டுகளாக பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன். இந்த கலியுக காலத்தில் கிரிவலம் செய்கின்றனர். திருவண்ணாமலை கிரிவலத்தில் ஒருவர் மீது ஒருவர் தோளில் கையை போட்டுக்கொண்டு ஊர்க்கதைகளையெல்லாம் பேசிக்கொண்டும்
சில இளவட்டங்கள் ஜாலியாக பேசிக்கொண்டும் கிரிவலம் செய்கின்றனர். இப்படிப்பட்டவர்களுக்கும் தொலைக்காட்சி வாயிலாக ஒரு அறிவுரை கூறுங்கள். கோவி செல்வம், அணைக்கட்டு புத்தூர், சகாய தோட்டம் மஞ்சள், அரக்கோணம் மாவட்டம், அரக்கோணம் வட்டம். அதாவது இவர் என்ன கேட்குறாருன்னா, திருவண்ணாமலை கிரிவலங்கிறது ஒரு பயபக்தியோடு பண்ணுறதெல்லாம் போய் அந்த காலம்லாம் போய் இப்போ என்னமோ ஜாலியாக வந்து டூர் போகிற மாதிரி பசங்கள்லாம் தமாஷ் பண்ணிவிட்டு எதேதோ கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஒருத்தர் வந்து அப்படியே தோளெல்லாம் கை பண்ணிவிட்டு கையை போட்டுவிட்டு அப்படியே ஜாலியாக வாக்கிங் போகிற மாதிரி போகிறாங்களே, ஒரு பயபக்தி இல்லாமல் போயிடுச்சே, அதை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. உண்மைதான், அவர் சொல்கிறதுல ஓரளவு நியாயம் இருக்குது. இளைஞர்கள் இந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடோடு வருகிறாங்களே, அதை நினச்சி முதல்ல சந்தோஷப்படுங்க. வேறு மார்க்கத்துக்கெல்லாம் போகாமல் நல்வழியிலே வந்து ஒரு கோவில் அங்கே கிரிவலம் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தோடு கிரிவலம் செய்வதிலே ஒரு நம்பிக்கை இருப்பவர்கள் தான் அவ்வளோ தூரம் வருவார்கள். அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஊர்க்கதை பேசினால் அதற்காக தெய்வ நம்பிக்கையே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இருப்பினும் நீங்கள் சொல்வது போல இளைஞர்கள் கிரிவலம் செய்யும் பொழுது கூடுமான வரையிலே இறைவனை பற்றி பேச வேண்டும், அண்ணாமலையாரின் பெருமைகளை எடுத்துரைக்க வேண்டும், சிவனின் பெருமைகளை எடுத்து பாட வேண்டும். ஏதாவது ஹெட்ஃபோன் மாதிரி வச்சுக்கிட்டு பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டே கிரிவலம் செய்யலாம். நமச்சிவாய நமசிவாய ஓம் நம சிவாய என்று எஸ்பிபி பாடின பாட்டெல்லாம் காதில் வச்சு கேட்டுக்கிட்டே நீங்கள் கிரிவலம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். தனுர் லக்னம் 10ஆம் இடமாகிய 10ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இருப்பது திருமண தடையாகுமா? ஆகாது. எப்படி திருமண தடையாகும்? 10ல் வந்து 8 குடைவன் இருக்கான், 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும். அதுதான் அஷ்டமாதிபதி சந்திரன் போய் 10ல் உட்காந்துடுச்சு. சுக்கிரன் நீச்சம், 6 குடைவன் நீச்சமானால் நல்லது. தனுர் லக்னத்திற்கு சுக்கிரன் நீச்சம் ஆனாதான் நல்லது. சுக்கிரன் வலுவாக இருக்கக்கூடாது. ஏன்னா 6-11 குடைவன், 6 குடைவனும் 8 குடைவனும் ஒன்றாக சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது நீங்கள் சொல்கிற கணக்குப்படி. அப்படி இருந்தால் திருமணம் தாமதமாகாது, திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை. நரிக்குடி கல்லுமடை நரிக்குடி கல்லுமடை கிராமத்தில் நம்ம விருதாச்சலத்திலேருந்து லெட்டர் போடுவார் அடிக்கடி சக்திவேல். அவர் சொல்கிறார், ஒரு தகவல் சொல்கிறார். நரிக்குடி கல்லுமடை கிராமத்தில் ஒரு நாகேஸ்வரமுடையான் சிவன் ஆலயம் உள்ளது. இங்கு உள்ள சிவலிங்கம் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஒளி வீசும். மேலும் இங்கு உள்ள அம்மன் சிலை 2 மாதத்திற்கு ஒரு முறை நிறம் மாறுகிறது. பச்சை, மஞ்சள், ஊதா நிறங்கள் ஆகும். இவ்வாறு அம்மன் விக்கிரகம் நிறம் மாறுவது ஒரு பெரிய அதிசயம். எங்கே இருக்குது சொல்கிறீங்க? நரிக்குடி கல்லுமடை கிராமத்தில், விருதாச்சலம் கிட்ட இருக்குது போல் இருக்கு. நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு சக்திவேல். ரேர் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி கொடுப்பார் நமக்கு. கேள்வியே கேட்க மாட்டேங்கிறார், இன்ஃபர்மேஷனாகவே கொடுத்துட்ருக்கார். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாள். குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று கேந்திரம் பெற்று கஜகேசரி யோகம் அமைந்திருக்கிறது. ராசியிலேயே சந்திரன் 4ஆம் இடத்தில் குரு உச்சம். இது ஒரு அற்புதமான அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்ய வேண்டும் என திட்டமிட்டு கொண்டிருந்த வேலைகளை எல்லாம் இன்று செய்து விடுவீர்கள். அதற்கான வழி பிறக்கும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வழங்குவார்கள். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சமூக அந்தஸ்து மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் செவிகளில் வந்து விழும். அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத செலவெல்லாம் இழுத்து விடுவாங்க. யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் பணம் கட்டிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய தேவைகளுக்காக மட்டும் நீங்கள் செலவு செய்யுங்கள். அனாவசியமாக சில செலவுகளை எல்லாம் சிலர் உருவாக்குவார்கள். அதை நீங்கள் புத்திசாலித்தனமாக தவிர்த்து விட வேண்டும். வருமானம் ஒருபுறம் அதிகமாக இருக்கும், மறுபுறம் செலவும் அதிகமாக இருக்கும். இவை இரண்டையும் சரியான விதத்திலே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதுதான் இன்றைய தினத்திற்கான பலன் ரிஷபராசிக்கு. மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பதால் சமூக அந்தஸ்து மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். 2 குடையவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் தனலாபம் அதிகரிக்கும். 2ஆம் இடம் வலுவாக இருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். மகிழ்ச்சியான நல்ல சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்று ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறது என்பது ஒரு சிறப்பு. கேந்திரஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மேஷத்தில் சந்திரன் இருக்கிறது. ராசியிலே குரு உச்சமடைந்து மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. திருமணமாகாத கடகராசியினருக்கெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாண தேதி முடிவு செய்யப்படும். மேக்சிமம் இன்னும் ஒரு வாரம், அவ்வளோ கூட ஆகாது, 4-5 நாள்லேயே முடிஞ்சிடும். வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். அதற்கு முன்பாக பேசி முடிவு செய்து பிடிச்சிருக்கா, பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படியெல்லாம் பேசி அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி டக்குன்னு வேலை ஃபாஸ்ட்டாக நடக்கும். இன்னொரு 4-5 நாளில் உங்களுக்கு திருமணம் உறுதி செய்யப்படும். திருமண தேதி முடிவு செய்யப்படும். திருமணத்திற்கு தேதி பார்க்கணும். தேதி குறிக்கிறதுக்கு யாரையும் போய் பார்க்கலாம் வேண்டாம். நீங்கள் டைமை சேவ் பண்ணுறதுக்கு என்னுடைய வெப்சைட்டுக்கு வாங்க, www.harigesanallur.com. இவ்வளோதாங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகும் நல்ல நாள். கல்வி பயிலும் மாணவியருக்கெல்லாம் மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும். உயர்கல்வி கற்பதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் ஏற்படும். கல்லூரியிலே அட்மிஷன் கிடைக்கும். ஃபீஸ் கட்டிவிடுவீர்கள். அதற்கு தேவையான வசதி வாய்ப்புகள் உருவாகும். எனவே உங்களது உயர்கல்வி கனவுகளை இப்பொழுது நனவாக்கி விடுவீர்கள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே அமைதியாக இருக்க வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது, செலவு செய்யக்கூடாது. தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். உங்கள் வேலை என்னவோ அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடணும். எனவே இது ஒரு மிக முக்கியமான கவனமாக இருக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக கன்னி ராசிக்கு விளங்குகிறது. துலா ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 10 குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நற்செயல்களிலே ஈடுபடுவீர்கள். திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஆலய திருப்பணி, பொதுப்பணி, பொதுமக்களுக்கு ஆற்றும் சேவை, சமூக சேவை போன்றவற்றிலே இப்பொழுது ஆர்வம் அதிகரிக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே பாக்யாதிபதி புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் ஏராளமான நன்மைகளை இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு ஒன்று கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. 8ஆம் இடத்தில் சூரியன் புதன். 9ஆம் இடத்திலே குரு உச்சம். இந்த 9ஆம் இடத்தில் குரு உச்சம் என்பது ஒரு பெரிய யோகம். ஓடினவனுக்கு 9ல் குரும்பாங்க. ஓடினவன்னா பிரச்சனையை விட்டு வெளியேறியவன், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பவன், பிரச்சனைகளிலிருந்து தப்பித்தவன் என்று எப்படி வேண்டுமானால் அதற்கு அர்த்தம் சொல்லலாம். ஓடினவனுக்கு 9ல் குருன்னா. எனவே இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 6ஆம் இடமான மேஷத்திலே சந்திரன் அமர்ந்திருக்கிறது. அதுவும் நன்மை செய்து கொண்டு தான் இருக்கிறது. மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள்.
உங்கள் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தின் மூலம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். குறித்த நேரத்திலே எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. வியாபாரிகளுக்கு பெரிய தனலாபம் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவியரெல்லாம் மிக சிறப்பாக படித்து மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு பெறுவார்கள். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசிக்கு இப்பொழுது திருமண வாய்ப்பு அருகில் வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கான வாய்ப்பு மிகவும் அருகிலே வந்துவிட்டது. இன்றைக்கோ நாளைக்கோ பேசி முடிவு பண்ணிவிடுவாங்க. அவ்வளோ வேகமாக இப்பொழுது திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெறும். அனைத்து வயதினர், அனைத்து தரப்பினர், அனைத்து பாலர் என விருச்சிக ராசியிலே உள்ள சிறிய குழந்தைகள் முதல் 1000 பிறை கண்டவர்கள் வரை அனைவருக்கும் நன்மை நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசி அதிபதி உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி உச்சமடைந்ததால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் தொழிலில் உச்சத்தை தொடுவீர்கள். தொழில் வளர்ச்சி சற்று அபாரமாக இருக்கும். அதிசயப்படும் விதத்திலே, ஆச்சரியப்படும் விதத்திலே உங்கள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி மாணவர்கள் இந்த ஆண்டு நிறைய மதிப்பெண் எடுப்பார்கள். நீங்கள் எழுதிய தேர்வுகளிலே உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக மார்க் கிடைக்கும். எனவே சுலபமாக மேல் படிப்பு படிக்க அட்மிஷனும் கிடைக்கும். கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் அதிலே ஆர்வம் அதிகரிக்கும். நாமளும் நல்லா படித்து மார்க் வாங்கணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் குழந்தைங்களுக்கு வரணும். வந்தால் தான் படிக்க முடியும். பேரண்ட்ஸு சும்மா படிடா படிடா படிடான்லாம் முதுகில் குச்சி வச்சு குத்தியெல்லாம் படிக்க வைக்க முடியாது. படிக்கணும், நாம் படித்தாகணும், படித்து சாதித்து காட்டணும், ஸ்கூல் ஃபஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபஸ்ட் வரணும் அப்படின்லாம் ஆசை இருந்தால் தான் நல்ல மார்க் வாங்க முடியும். இப்பொழுது அத்தகைய ஒரு மனப்பான்மை ஏற்படும். கல்வியிலே ஆர்வம் அதிகரிக்கும். முன்னேற்றம் அடைய வேண்டும், நாம் கல்வியிலே சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த உற்சாகமாக இருப்பார்கள். 5ஆம் இடத்திலே 5க்குடைய புதன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது வலுவாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது பதவி ஸ்தானம். குழந்தைகளை பற்றி பேசுகின்ற புத்திரஸ்தானம், அதுவும் 5ஆம் இடம்தான். அந்த 5ஆம் இடத்திலே புதன் ஆட்சியாக இருக்கிறது. 5ஆம் இடம் என்பது புதனின் வீடு, மிதுனம். மிதுனத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பதவிகள் கிடைக்கும், உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும். திருமண வயதிலே பிள்ளைகள் இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் கல்யாண நிச்சயதார்த்தம், கம்மிங் சண்டே நிச்சயதார்த்தங்க. இப்போயே எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க. வரனே இன்னும் செட் ஆகலை, அதுக்குள்ளே எப்படி சார் நிச்சயதார்த்தம்? 3 நாளில் முடிஞ்சிடும். 3 நாளில் வரன் செட் ஆகி நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ தான் ரெடிமேடாக பண்ணுறாங்களே. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லலாம் சொன்னோன்னா, சார் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், என்ன மெனு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி உடனே புக் பண்ணுறேன். ஹால் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, மேடை ஒன்று கொடுத்துட்றாங்க. ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு சின்னதாக ஒரு 100 பேர் சேர்ந்து உட்கார்ற மாதிரி ஒரு ஹால் கொடுக்குறாங்க. இது எல்லா ஹோட்டல்லையும் இருக்குது, பெரிய ஹோட்டலில் எல்லாத்துலேயும். ஒன்றும் காஸ்ட்லியாகவும் இல்லை, சாதாரணமாக தான் இருக்குது. அவசரமாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோன்னா இப்போல்லாம் எல்லோரும் அப்படி தான் பண்ணுறாங்க. திடீர் ஏற்பாடு 2-3 நாளில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய இல்லத்திலே நடைபெறப் போகின்ற சுப நிகழ்ச்சியை நீங்கள் விமர்சையாக கிராண்டாக பண்ணிடுவீங்க. மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். 4க்கும் 7க்கும் அதிபதியான புதன் 4ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது சிறப்பான யோகம். ராசி அதிபதி குரு 5ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். 9 குடைவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது.
வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசினருக்கு அதில் நல்ல வருமானம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே அதிக பொறுப்புகளை வழங்குவார்கள். அதிக பொறுப்புகள் வழங்கப்படுவதால் உங்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாக இருக்கும். எனினும் நீங்கள் திறமைசாலி என்பதால் எவ்வளவு வேலை கொடுத்தாலும் அதையெல்லாம் சர்வசாதாரணமாக செய்து முடித்து விடுவீர்கள். உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்பதை வாயால் சொல்லாமல் செயலால் நிரூபித்து விடுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவர்களுக்கு மேல் படிப்பு வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடும் வாய்ப்பு ஏற்படும். சுய தொழில் செய்வோர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மீனராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். கார்த்திகை விரதம். கிருத்திகை நாளைக்கு தான் கிருத்திகை, முருகன் வழிபாடு. நாளைக்கு ஏகாதசி, பெருமாள் வழிபாடு. மாலோனையும் மால் மருகோனையும் சேர்ந்து வழிபட வேண்டிய நாள். மாலோன் என்றால் திருமால், அதுதான் ஏகாதசி விரதம் திருமாலுக்காக. மால் மருகோன் என்றால் முருகப்பெருமான். பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனே, பச்சை புயல் மெச்சத்தகு முருகோனே. அந்த முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் நாள் கிருத்திகை. நாளைக்கு ரெண்டுமே வருது. நாளைக்கு விரதம் இருந்தால் முருகன் அருளும் தானாக வரும். ஏகாதசி விரதம் இருந்த புண்ணியத்தோடு சேர்ந்து முருகப்பெருமான் அருளையும் சேர்ந்து வரலாம். எனவே மாலோன் மால் மருகோன் ஆகிய இருவரையும் வழிபடுகின்ற நாளாக நாளைய நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சியடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள் பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மாதாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்டு மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத் பகல் மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 25ஆம் தேதி 9/7/2026 வியாழக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் உக்கிரமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை குடும்பத்தில் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்றத பற்றியும், பெண்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாமான்றதை பற்றின விளக்கமும் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக சாந்தமான தெய்வத்தை பூஜிக்கிறது விசேஷம் அப்படின்னும், உக்கிரமான தெய்வங்களை பூஜித்தா தொல்லை வரும்னு ஒரு பயம் எல்லாருக்குமே உண்டு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம் உபாசிக்கக்கூடிய தெய்வம் சாந்தமாக இருந்தாலும் உக்கிரமாக இருந்தாலும் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம் இருக்கு இல்லையா, அதில் எந்த மாறுதலும் இருக்கவே இருக்காது. இப்போ வீராஞ்சநேயரை பூஜிக்கலாமா யோகாஞ்சநேயரை பூஜிக்கலாமான்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். யோகாஞ்சநேயர் என்ன பலன் தருவாரோ, யோகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி என்ன பலன் தருவாரோ, அதே பலனை உக்கிரமாக இருக்கக்கூடிய அந்த வீராஞ்சநேயரும் தருவார்.
அப்படி பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சுவாமியை பூஜிக்கலாமா, சரபேஸ்வரரை பூஜிக்கலாமா, காளியை பூஜிக்கலாமா, இப்படிலாம் நமக்கு சந்தேகங்கள் நிறைய வரும். தெனாலிராமனுக்கு அந்த அறிவை கொடுத்தது காளி தான். ஆடு மேய்ச்சிருந்த ஒரு ஆட்டு இடையனாக இருந்தவரை மகா கவி ஆக்கினது, காளிதாசன் ஆக்கினது காளி தான். அந்த காளி தேவியோட அருளால் தான் மகா கவின்ற பட்டத்தை அவர் பெறுறார். ஏன்னா அவர் எழுதினதெல்லாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வடமொழி தெரிந்த பெரியோர்கள் கொண்டாடிட்டுருக்கா. வடமொழி தெரிந்த பெரியோர்கள் காளிதாசன் எழுதினதை கொண்டாடுறா. இப்போ உத்தர காலாமிர்தம் மாதிரி புஸ்தகங்கள்லாம் படித்தா கூட உங்களுக்கு தெரியும். எதுக்கு சொல்கிறேன்னா, காளிதாசனுக்கு நிகரான ஒரு கவிஞன் யாருமே இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அது மாதிரி காளி தேவியோட அருளால் ஞானத்தை அடைஞ்சவன் நிறைய பேர். கலியுகத்தில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கதை படித்தவாளுக்கு காளியோடு அவர் பேசியிருக்கார். காளியோட நேரடியாக அவர் பேசியிருக்கார். அப்போ அந்த தெய்வங்கள் உக்கிரமாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தில் குறையில்லை. விவேகானந்தர் கூட அந்த காளிகிட்ட முறையிட போகிறார். ஏன்னா அவர் சொல்கிறார், உங்கள் வீட்டில் கஷ்டம் இருக்குன்றிய, வேலை கிடைக்கலன்றிய, போய் காளிகிட்ட போய் முறையிடுன்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். உள்ளே போன விவேகானந்தருக்கு எல்லாமே மறந்து போய் ஞானத்தோடு ஒன்றி போயிடுறாராம். வெளியில் வரும்பொழுது எதுவுமே எனக்கு கேட்க தோணலைன்னு. அப்போ உக்கிரமாக இருந்த தெய்வம் பரிபூர்ண ஞானத்தை கொடுக்கும்ன்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இன்றைக்கும் பல வீடுகளில் நரசிம்மர் சுவாமி, வைஷ்ணவ வீடுகளில் நரசிம்மர் சுவாமியை பிரதானமாக வச்சு பூஜை பண்ணுவான். இப்போ அகோபில மடத்தில் கூட பார்த்திங்கன்னா நரசிம்மர் சுவாமி தான் பிரதான தெய்வம். நரசிம்மரை தான் பிரதானமாக கொண்டாடுவான். அதனால் நரசிம்மரும் அனுகிரகம் பண்ணுவார், காளியும் அனுகிரகம் பண்ணுவார், ஆஞ்சநேயரும் அனுகிரகம் பண்ணுவார். அதனால் உக்கிரமான தெய்வங்களை பூஜிக்கலாமா வேண்டாமான்னு நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மனசுக்கு எந்த தெய்வத்து மேலில் பக்தி பரிபூர்ணமாக உண்டாடுதோ அந்த தெய்வத்தை பூஜிக்கிறதுல கட்டாயம் தயக்கமே நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாதிரி ஆஞ்சநேயரை வீட்டில் வச்சு பூஜிக்கலாமா வேண்டாமான்னா ஏன் பூஜிக்கக்கூடாது? நிறைய பேர் ஆஞ்சநேயர் சுவாமியை பிரம்மச்சாரி தெய்வமாக ஒதுக்கிட்டு அப்படியே. இப்போ நீ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்காவது மாலை விரதங்கள்லாம் போட்டுட்டு போகிற வழக்கம் உண்டு. ஆனால் ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் விரதங்கள்லாம் எதுவும் அவசியமே இல்லை. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா அவர் சீதா பிராட்டியாரையும் ராமனையும் சேர்த்து வச்சதில் ஆஞ்சநேயரோட பங்கு தானே அதிகம். அதேமாரி குடும்பத்தை விட்டு சுக்ரீவன் வெளில வந்துட்டார். வாலி அண்ணா உதவுதன்னு உதச்சி துரத்தி விட்டார். பொண்டாட்டியெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டார். ஆனால் அந்த சுக்ரீவனை தன் குடும்பத்தோடு சேர்த்து வச்ச பெருமை ஆஞ்சநேயருக்கு உண்டு. ஏன்னா ஆஞ்சநேயர் தான் முதல் ராமன் உள்ள வரார், காட்டு உள்ள. அப்போ சுக்ரீவனுக்கு பயம் இருக்குது. யாரோ வரவாளை பார்த்தா வாலியோட ஒற்றர்கள் வராளான்னு தெரியலையே, கையில் ஆயுதங்கள் வில்லு வச்சுருக்காளே அப்படின்லாம். அப்போ ஆஞ்சநேயர் சுவாமி தான் போய் வந்திருக்கிறது ராமலக்ஷ்மணன் தெரிஞ்சு சுக்ரீவனுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி சுக்ரீவன் இழந்து போன அந்த கிஷ்கிந்தை தன் மனைவி எல்லாத்தையும் மீட்டு கொடுக்க காரணமாக இருக்கார். அதேமாரி விபீஷ்ண சரணாகதி வரும்போது யாருமே நம்பலை. ஏன்னா ராவணனோட சகோதரன், இவனை நம்ப வேண்டான்னு சொல்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் தான் விபீஷ்ணனை பற்றி ஸ்ரீ ராமபிரானுக்கு எடுத்து சொல்கிறார். சொல்லி விபீஷ்ண சரணாகதியை ராமர் ஏற்றுன்றதுக்கு ஆஞ்சநேயரும் ஒரு காரணம். அதே மாதிரி திரும்ப விபீஷ்ணன் அந்த ராவணனுக்கு அப்புறம் அந்த இலங்கையை அடைஞ்சது, தன் குடும்பத்தோடு சேர்ந்தது, எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவர் ஆஞ்சநேய சுவாமி. இப்படி பல பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்த பெருமை ஆஞ்சநேய சுவாமிக்கு உண்டு. அதனால் இல்லறத்தில் இருக்கிறவா ஆஞ்சநேயரை பூஜிக்கும் பொழுது கட்டாயம் குடும்பத்தில் ஒற்றுமை வரும், கடன் தீரும். அதனால தான் அவரோட நாமாவளியில் பார்த்தா அவருக்கு அபராஜிதன்னு ஒரு புகழ் உண்டு. ஆஞ்சநேயருக்கு ஒரு பேரில் அபராஜிதன்னு உண்டு. அதேமாதிரி ஆஞ்சநேயர் அஷ்டோத்திர நாமாவளியில் பார்த்தீங்கன்னா காராகிரக விமோக்தரா சிருங்களா வந்த மோசகா சாகரோத்தாரகா ராமதூதா அப்படின்னு வரும். சிறைவாச பயத்திலிருந்து விடுவிப்பவனே, சிறைவாச பயத்திலிருந்து விடுவிப்பவனே, இது ஆஞ்சநேய சுவாமிக்கு உள்ள ஒரு சிறப்பான ஒரு அந்த அர்ச்சனை நாமாவளியில் வரும். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரும்னா 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். சம்சார பயம்ன்ற சிறைவாசத்திலேருந்து விடுவிப்பவனே, கோர்ட்டு வழக்கிலேருந்து நம்ம லௌகீக வாழ்க்கையில் வரக்கூடிய சிறைவாச பயத்திலிருந்து விடுவிப்பவனின் 2 விதமாக அர்த்தம் பண்ணிக்கலாம். அதனால் ஆஞ்சநேயர் சுவாமியை தாராளமாக வீட்டில் வச்சு பூஜிக்கலாம். காஞ்சி மகாபிரிவா கூட ஒரு ஆஞ்சநேயர் படத்தை அனுகிரகம் பண்ணி கொடுத்ததா சொல்லுவாள், பக்த ஆஞ்சநேயரை. அதுமாதிரி மகான் வியாசராயர் நிறைய ஆஞ்சநேயர் சன்னதி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார்.
அதனால் உக்கிரமான தெய்வங்கள் மேலே உங்களுக்கு பரிபூர்ண பக்தி இருந்ததுன்னா பண்ணலாம். ஆனால் பக்தி பரிபூர்ணமாக இருந்தால் உக்கிரமான தெய்வங்களை பூஜிக்கலாம். ஆனால் அதுக்காக உக்கிரமான வழிபாடுகள் அவசியம் இல்லை. உக்கிரமான வழிபாடுனா ஆடு மாடுகளை பலி கொடுத்தோ கோழியை பலி கொடுத்தோ வாமாச்சார பூஜைகள் அவசியம் இல்லை. ஏன்னா கலியுகத்தில் கட்டாயம் வாமாச்சார பூஜைகள் கூடவே கூடாது. வாமாச்சார பூஜைகள் மது மைத்துனம் மச்சம்னு வச்சு இந்த வாமாச்சார பூஜைகள் கலியுகத்தில் கட்டாயம் கூடாது, நிஷித்தம். அதனால் கலியுகத்தில் நீங்கள் உக்கிரமான தெய்வங்களை பூஜிக்கலாம். ஆனால் பூஜை வந்து சாத்வீகமானதாக இருக்கணும். நீங்கள் இப்போ ஒரு குழந்தை உங்கள்கிட்ட ஒரு பொருள் வேணும்னு கேட்குறது, ஒரு 5 வயசு குழந்தை, நீங்கள் வெளியில் போகிறீங்க, இதை வாங்கி கொடுன்றது. ஒரு 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி கேட்டால் வாங்கி தரலாம். அடம் பிடிச்சி அழுதா சில நேரத்தில் அடிக்க தானே தோணும். அதே மாதிரி சுவாமிகிட்ட நாம் நம்ம அந்த கேட்க வேண்டிய இதை பூஜைகளை எளிமையாக செய்து கேட்கலாம். ஆனால் நாம் அதே சாத்வீகம் இல்லாத பூஜைகளை செய்து கேட்குறது பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லுவோம். அதனால் பூஜைகள் சாத்வீகமானதாக இருக்கணும். உடம்பை கடுமையாக வருத்தி செய்யணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் பெரியோர்கள் சொன்ன வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். நம்ம பெரியோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அந்த வரைமுறைக்கு உட்பட்டு இருக்கணும். நான் ராத்திரி 12 மணிக்கு தலை குளிச்சுட்டு ஈர துணியோடு பூஜிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அது நம்ம சாஸ்திரத்தில் பெரியோர்கள் என்ன சொன்னாலும் அந்த பூஜை முறைக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றக்கூடாது. பக்தின்ற பேரில் நம்ம இஷ்டத்துக்கு செய்திடக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பாமர பக்தி உயர்ந்தது தான், அதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் மகான்கள்லாம் பண்ண வழிமுறைகளை பார்த்துட்டோம் நாம் அதே மாதிரி பண்ணலாம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்தானத்தை நாம் அடைஞ்சோன்னா ஒருவேளை நம்ம அப்போ அதை செய்யலாம். அது வரைக்கும் நம்ம பெரியோர்கள் என்ன தர்மத்தை சொல்லியிருக்காலோ, எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்கிறாலோ அந்த சம்பிரதாயங்களை நம்ம எந்த காரணம் கொண்டும் மீறி எதையும் செய்யக்கூடாது. அதனால் உக்கிரமான தெய்வங்களை தாராளமாக பூஜிக்கலாம். ஆஞ்சநேயர் சுவாமியோட படத்தை வச்சும் பூஜிக்கலாம். படம் வைக்கணும்னா அது பக்தாஞ்சநேயராக தான் இருக்கணும்னா யோகாஞ்சநேயராக இருக்கலாம், பறக்கக்கூடிய ஆஞ்சநேயராக இருக்கலாம், கையில் சஞ்சீவி மலை வச்சுருக்கு ஆஞ்சநேயராக இருக்கலாம். எந்த மாதிரியான ஆஞ்சநேயர் படமாக இருந்தாலும் ஒன்றும் தோஷம் இல்லை. அங்கே உங்களுக்கு பக்தி தான் பிரதானம், வேறு ஒன்றும் வேண்டாம். அதனால் தாராளமாக உக்கிர தெய்வ வழிபாடுகளை பண்ணலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் மட்டுமில்லை, அனைவருமே ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு பண்ணலாம். இன்னும் தொடர்ந்து பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாள் ஆகட்டும். உக்கிர தெய்வங்களினுடைய வழிபாடு குடும்பங்களில் பண்ணலாமா கூடாதா அப்படின்றத பற்றியும், ஆஞ்சநேயரை பெண்கள் வழிபடலாமான்றதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? என்னுடைய பேர் சாந்தி. நான் திருச்சி மாவட்டத்தில் தற்போது இருக்கிறேன். ஆனால் நான் பிறந்தது இலங்கை மாத்தறை மாவட்டத்தில். ஆனால் இப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்ன ரொம்ப கஷ்டம், தொழில இருந்து எல்லாமே நொடிஞ்சு போய் ரொம்ப வருமானம் எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், மன உளைச்சலத்துல. அதுக்கான ஒரு பரிகாரத்தை அவர்கிட்ட கேட்கணும் ஐயா கிட்ட. சரிங்க, அப்படின்றதுக்காக தான் கால் பண்ணேன். சரிங்கம்மா, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் இப்போ ஃபேன்சி ஸ்டேஷனரி ஷாப் தான் வச்சிருக்கேன். எல்லாமே உடஞ்சி போய் இருக்குது, எந்த ஒரு வருமானமும் இல்லாம. சரிங்கம்மா, வேற ஏதாவது தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல, எனக்கு ஏன்னா 2 கையுமே பிரச்சனையா இருக்கனால எந்த தொழிலும் பண்ண முடியாது சூழ்நிலையில இருக்கிறேன். இதைத்தான் டெவலப் பண்ணாதான் எனக்கு இன்னும் வருமானம்ன்றது இருக்கு, அந்த அளவுல இருக்குது. கையில என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சிருச்சு, ஃப்ராக்சர் நொறுங்கிடுச்சு, எலும்பு நொறுங்கி பிளேட் வச்சு சர்ஜரி பண்ணியிருக்கோம். 2 கையுமே சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கு. உங்களுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 1976 அக்டோபர் 15. ராசி மிதுன ராசி, நட்சத்திரம் திருவாதிரை. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல கடை ஆரம்பித்து தொழில் செய்கிறீங்களோ அந்த இடத்துல வெங்கடாஜலபதி படம் வைங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெங்கடாஜலபதியை உங்கள் வீட்டில் நீங்களோ உங்களை சேர்ந்தவர்களோ எளிய முறையில் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தமிழ்லேயே ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தான்னு, பக்தவச்சலா கோவிந்தான்னு இருக்கும்.
அந்த கோவிந்தனோட நாமாவளி சொன்னாலும் போகிறோம். உங்களுக்கு வாய்ப்பு வந்ததுன்னா உங்களுக்கு வருஷத்தில் ஒரு தடவை திருப்பதி போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த சூழ்நிலை இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படின்னா உங்களோட பிறந்தநாள் வரும்பொழுது, உங்களோட வருஷ ஜென்ம நட்சத்திர பிறந்தநாள் வரும்பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை போட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எளிய முறையில் வழிபாடு பண்ணுங்க போகிறோம். இதை தொடர்ந்து செய்யுங்க. உங்கள் தொழில் கட்டாயம் சிறக்கும், ஆரோக்கியம் மேம்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். தொழில் சிறக்கவும் ஆரோக்கியம் மேன்மை பெறுவதற்கும் நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமனுபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, பொடுதலை கீரை ஒரு சில பேருக்கு தெரியும். இந்த கீரை கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம். இதெல்லாம் கொஞ்சம் தேடி பார்த்து தான் நம்ம எடுத்துன்னு வரணும். கீரை விற்கிறவங்கள்ட்ட கேட்டால் கூட கிடைக்காது. இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா வயல் வரப்புகளில் நீர்ப்பாங்கான இடங்களில் தானாகவே வளரக்கூடியது. இந்த பொடுதலை கீரையில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கீரையை எடுத்து நல்லா அரைத்து தலையில் தடவி ஊற வச்சு குளிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்பொழுது தலையில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், பொடுகு தொல்லை இதெல்லாம் குறையும். அதே மாதிரி முடி நல்லா கருகருன்னு நல்லா அடர்த்தியாக வளரும். முடி வளர்ச்சியை அதிகமாக்குவதற்கும் பொடுகு தொல்லையை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. இதை வந்து உள்ளுக்கும் சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நிறைய நோய்களை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. சிறுநீரக மண்டலத்தில் வரக்கூடிய கற்களை தடுத்து சிறுநீரக மண்டலத்தின் இயக்கத்தை சமன்செய்வதற்கும் பயன்படக்கூடியது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது பொடுதலைக்கீரை. இன்றைக்கு பொடுதலைக்கீரையை வைத்து ஒரு உணவு ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த உணவு தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பொடுதலைக்கீரை துவையல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பொடுதலைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பூண்டு, தக்காளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இந்துப்பு, காய்ந்த மிளகாய், நல்லெண்ணெய். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு துவையல் தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல் சூடு பண்ணிக்கலாம். வானல் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கலாம். அடுத்ததான் தேவையான அளவு தோல் உரித்த பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட பாதி தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பச்சை வாசனை போச்சுன்னா போதும். இது கூட 1 கப் அளவு பொடுதலைக்கீரை போட்டுக்கலாம். இது கூட அரைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொடுதலைக்கீரை துவையல் அடிக்கடி நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்தமும் சுத்தமாகும். அதே சமயத்தில் முடி வளர்ச்சியும் நல்லா இருக்கும். பொடுகு தொல்லை இருந்தாலும் அரிப்பு நமைச்சல் இருந்தாலும் சரியாகும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. துவையலுக்கு தேவையான அளவு இந்த உப்பு சேர்த்துக்கலாம். இதில் புளிப்புக்காக நம்ம தக்காளி சேர்த்ததுனால புளி சேர்க்கல, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை அப்படியே ஆற வச்சு துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பொடுதலைக்கீரை இதனுடைய இலை பார்த்தாலே கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கும். இதனுடைய ஓரத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட் பண்ண மாதிரி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். இது இந்த சிறிய அளவில் தான் இருக்கும். பொடுதலைக்கீரை வந்து சிறிய அளவில் தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் வராது. இது வந்து நீர்ப்பாங்கான இடங்களில் வயல் வரப்புகளில் தானாக வளரக்கூடியது. இதனுடைய பூ வெள்ளை நிறத்தில் சின்னதாக இருக்கும். இதுலேயே வந்து ஒட்டின மாதிரி இருக்கும், அந்த இலையோட ஒட்டின மாதிரி இருக்கும். இதனுடைய பூக்கள் வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். கொஞ்சம் காஞ்சதுன்னா கொஞ்சம் கரிய நிறத்தில் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. இந்த பொடுதலை இலையில் வந்து நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. இதில் வந்து டானின் இருக்குது, சஃபோனின் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது, ஃப்ளவனாய்டு இருக்குது, டெர்பன்ஸ் இருக்குது, ஸ்டீராய்டு இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம் உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. ரத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பயன்படக்கூடியது. கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கு பயன்படக்கூடியது. தோல் திசுக்களுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தோலில் வரக்கூடிய அரிப்பு, நமைச்சல், கட்டி, வீக்கம்
இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் அதே மாதிரி உடலுக்குள்ளே வரக்கூடிய கட்டி வீக்கத்தை குறைப்பதற்கும் பயன்படக்கூடியது. இந்த துவையில வந்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே சாப்பிடலாம். காய்ச்சல் நேரத்தில் சாப்பிட்டோம்னா அந்த காய்ச்சலை போக்குவதற்கு பயன்படக்கூடியது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் சாதாரண காய்ச்சல் வந்தாலும் சரி, விஷ காய்ச்சல் இருந்தாலும் சரி, அந்த காய்ச்சலை போக்குவதற்குண்டான சத்துக்கள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி தீவிரமான விஷ காய்ச்சல் நேரத்தில் வரக்கூடிய நெறிக்கட்டி, நிணநீர் முடிச்சுகளில் வரக்கூடிய பாதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது இந்த நிணநீர் முடிச்சுகளில் கட்டி வீக்கம்லாம் வரும். அந்த நேரத்தில் வலி இருக்கும். இந்த பொடுதலைக்கீரையை உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா நிணநீர் முடிச்சுகளில் வரக்கூடிய பாதிப்புகள்லாம் வராது. நம் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதே மாதிரி நெறிக்கட்டி போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் அக்கிப்புண். ஒரு சில பேருக்கு அக்கிப்புண் வந்ததுன்னா எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு சிரமம் இருக்கும். இந்த பொடுதலை இலையோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி 10 போடலாம், உள்ளுக்கு சாப்பிடலாம். உள்ளுக்கு சாப்பிட்டீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அக்கிப்புண் வந்து படிப்படியாக குறையும். தோலில் வரக்கூடிய அரிப்பு நமைச்சலை போக்குவதற்கும் கட்டி வீக்கத்தை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி உள் உறுப்புகளில் வரக்கூடிய எல்லா பாதிப்பை போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. கல்லீரலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. தீவிரமான போதை பழக்கம், நிறைய மருந்து மாத்திரை சாப்பிடும்பொழுது கல்லீரலில் என்னென்ன பாதிப்புகள்லாம் வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கு பொடுதலைக்கீரையை உள்ளுக்கு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு பயன்படக்கூடியது. முக்கியமாக வந்து கிட்னி ஸ்டோன் வராமல் காக்கக்கூடியது. அதே மாதிரி குடலில் வரக்கூடிய புண்கள், குடல் புழுக்கள் இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இதெல்லாம் வராது. பொடுதலைக்கீரையை அடிக்கடி உள்ளுக்கு சாப்பிட்டோம்னா அல்சர்லாம் வராது. வாயில் வரக்கூடிய பாதிப்பு, தொண்டையில் வரக்கூடிய பாதிப்பு, வயிற்றில் வரக்கூடிய பாதிப்பு இவற்றையெல்லாம் போக்குவதற்கும் பயன்படக்கூடியது. குறிப்பாக பெண்களுக்கு கருப்பைக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. பிரசவ காலத்திற்கு பிறகு என்னென்ன தொந்தரவுகள் பெண்களுக்கு வருமோ அவற்றையெல்லாம் போக்குவதற்கும் உடலுக்கு தேவையான சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் அதிக சக்தியை கொடுக்கக்கூடியது. நரம்புகளில் வரக்கூடிய அடைப்பை நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய டானிக்காக இது செயல்படக்கூடியது. இதயத்திற்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இந்த பொடுதலைக்கீரையை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, சர்க்கரை நோயாளிகள், இதய நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது பொடுதலைக்கீரை. நேயர்களே, ரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய பொடுதலைக்கீரை துவையல் தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு வானல்ல தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டு கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு, காய்ந்த மிளகாய், வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அது கூட பொடுதலைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்தோம்னா இந்த துவையல் தயார். நேயர்களே, பொடுதலைக்கீரையை இது போல் ஒரு துவையலாக தயார் செய்து சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. மது பழக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிப்படைஞ்சு ரத்தம் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து ரத்தத்தில் அதிகமாக கலந்துருக்கு, எத்தனால் அதிகமாக கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து உடலில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும். உடல் வந்து ஒவ்வொரு உறுப்பாக வந்து செயலிழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க பீர்க்கங்காய் நல்லா ஒரு கப் அளவு எடுத்து அது கூட 1/4 ஸ்பூன் சீரகம், 5 மிளகு, ஒரே ஒரு சிட்டிகை இந்துப்பு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி வடிகட்டி ஒரு ஜூஸ் பதத்தில் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா கல்லீரல் பலமடையும், ரத்தம் சுத்தமாகும். கல்லீரல் பாதிப்படைஞ்சிருந்தாலும் அது வந்து சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.